வந்து குருவி கூட குருவி இதுக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், வேக வச்சு பிசைங்கி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, அது இது போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சள் தூள், உப்பு. இது நாங்கள் இதுக்கு முன்ன உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். உருளைக்கிழங்கு பார்த்து போட்டுக்கலாம். உப்பு இது சேர்ந்து இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம வந்து டிப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுற பேஸ்ட் இது. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம திக்கான ஒரு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணுறோம். குருவி கூடு செய்கிறதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சேமியா இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப் பண்ணுறதுக்கான பேஸ்ட், அண்ட் அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ மசாலா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து குலாப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி வந்து ரவுண்டு பண்ணுறோமோ அதே போல் தான் இது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பவுல் இருந்தால் எப்படி இருக்கும், ஹேண்டில் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இதில் சின்னதாக ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ண போகிறோம், ஒரு ஆர்ட், அவ்வளோதான். ஸோ அது குட்டி குட்டியாக நம்ம வந்து ஒரு பவுல் ஷேப்பில் கொண்டு வரோம். இந்த பவுல் ஷேப்பில் கொண்டு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டிப் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அதில் கொஞ்சமாக டிப் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து புஷ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும், அது யூஸ் இருக்காது. ஸோ கொஞ்சமாக நம்ம டிப் பண்ணிவிட்டு அதர் சைட் வந்து நம்ம சேமியா வச்சுட்டு இருக்கோம்ல, அதில் தான் நம்ம வந்து மேலே போடுறோம். அது அப்படியே வந்து மேலே போட்டுகிட்டே வந்திங்கன்னா அது ஒட்டிக்கும். அந்த சேமியாவே வந்து அந்த பேஸ்ட்டில் ஒட்டிக்கும். அந்த சேமியா வந்து இந்த பேஸ்ட்டில் ஒட்டிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு எல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அழகாக வந்து இது ஒட்டிக்கும் இது. ஸோ நல்லா ஒட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான வந்து குருவிக்கூடு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு குருவிக்கூடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இனிமேல் தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருக்கோம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இந்த குருவிக்கூடு வந்து ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம்.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே தான் நம்ம வந்து இது குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து உள்ளே வந்து குக் ஆகாது. மேல் மட்டும் அந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாறிடும். பட் உள்ளே வந்து குக் ஆகாது. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் மட்டும்தான் கோல்டன் கலரில் வந்து நமக்கு அந்த குருவிக்கூடு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றா கூட போட்டு குக் பண்ணுறதுனா குக் பண்ணலாம், இல்லை 2 3 கூட போட்டு குக் பண்ணலாம். பட் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப சுவையான அழகான ஒரு குருவிக்கூடு ரெசிபி ரெடி ஆச்சு. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் மயோனைஸ் போட்டு வச்சுட்டு இருக்கோம் டெக்கரேஷனுக்காக. உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த புதினா சட்னி, கார சட்னி, அந்த மாதிரி புளி சட்னி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குருவிக்கூடு ரெசிபி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.